காவேரி ரூம்ல இருக்காங்க. சாரதா வராங்க. அப்படியே காவேரி தானா சிரிச்சுட்டே இருக்காங்க. "ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? தானா சிரிச்சுட்ருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மா எனக்கு ஒன்றும் இல்ல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அங்க நடந்த எல்லாத்தையுமே நான் நெனச்சு பார்க்குறேம்மா. ஸ்டேஜில டான்ஸ் ஆடுனது, நாமெல்லாம் போயிட்டு ஹோட்டல்ல சந்தோஷமா சாப்பிட்டது எல்லாத்தையுமே நெனச்சு நான் சிரிச்சுட்ருக்கேன். வேற ஒன்றும் இல்ல." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஆமாண்டி, அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டது இப்போ வரைக்கும் எனக்கு பசிக்கவே இல்ல பாரு." அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. "ஆமா." அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்றாங்க. "இல்ல விஜய் கொஞ்சம் நல்லவர் தான்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஏண்டி நான் எவ்வளோ நாளா சொல்றேன் அந்த தம்பி நல்லவர்ன்னு. உனக்கு அப்பலாம் புரியலையா? உனக்கு இப்ப தான் தெரியுதா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாம்மா, அதுக்கான சூழ்நிலை வரணும்ல. எனக்கு இப்ப தான் அவரு நல்லவர்ன்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "சரிடி, என் நர்மதா வேற வரேன்னு சொல்லியிருக்கா." அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி காவேரி போயிட்டு நர்மதாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அதுக்கப்புறம் கங்கா, யமுனா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி. "நீங்கலாம் வந்தத நெனச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு. "நர்மதா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் நல்லா தான்க்கா இருக்கேன்." அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள விஜய், அம்மு 2 பேருமே சாரதா வீட்டுக்கு வராங்க. "வாங்க, வாங்க உள்ள வாங்க." அப்படின்னு கூப்பிட்டு பேசுறாங்க. அம்மு அப்படியே ரொம்ப சந்தோஷமா நர்மதா கிட்ட பேசுறாங்க. "மிஸ் பார்த்தீங்களா? நானே இங்க வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சந்தோஷம் அம்மு." அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. "சரி டைம் ஆகுது. நான் ஸ்கூலுக்கு போறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "மிஸ் நம்மலாம் ஒண்ணாவே போலாம். நானும் இங்க வந்துட்டேன்ல." அப்படின்னு அம்மு சொல்றாங்க. "சரி வா அம்மு போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து அப்படியே ஸ்கூலுக்கு போறாங்க. நர்மதா, கங்கா, யமுனா எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது சொல்றாங்க, "அக்காவோட வாழ்க்கை எப்படியோ போயிடும் அப்படின்னு நினச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா இப்போ பரவாயில்ல. அக்காவோட வாழ்க்கை நல்லா தான் இருக்கு. இது இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பா மாறிடும்ன்ற நம்பிக்கை வந்துடுச்சு." அப்படின்னு யமுனா சொல்றாங்க. "ஆமாண்டி, எனக்கும் இப்போ தாண்டி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. விஜய பார்க்கும்போது, குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து வீட்ல பேசிட்டு இருக்காங்க. தாத்தா வீட்ல இருக்காரு. விஜயும் வீட்ல இருக்காங்க. இருக்கும்போதுட்டு அங்கேருந்து காவேரி வராங்க. வந்த உடனே "வாங்க, வாங்க உள்ள வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு வேலை செய்றவங்க கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. தாத்தா வராரு. "எப்படிம்மா இருக்க காவேரி? நல்லா இருக்கியா?" அப்படின்னு கேட்குறாரு. "நான் நல்லா இருக்கேன் தாத்தா." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. அதான் நான் வந்தேன்." அப்படின்னு சொல்றாங்க. நீ போய் எடுத்துட்டு வா போ ராதா." அப்படின்னு சொல்றாரு தாத்தா. ராதா போறாங்க. போயிட்டு ஒரு தட்டுல பூ, பழம், புடவை எல்லாமே வச்சு கொண்டு வராங்க. "இந்தாம்மா இத எடுத்துக்கோ." அப்படின்னு தாத்தா குடுக்குறாரு. "எதுக்கு தாத்தா இதெல்லாம் எனக்கு?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "என்னம்மா இப்படி சொல்லிட்ட? அம்முக்கு நீ மதர் மாதிரி இருந்து ஸ்டேஜில ஆடியிருக்க, ப்ரைஸ் வாங்கியிருக்க, எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்க. எங்களுக்கு குடுக்கணும்னு தோணுது. வேணான்னு சொல்லாதம்மா. நீ வாங்கிக்கோம்மா. இல்ல இது ஏதோ சீர் மாதிரி இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏதோ எங்க மனசுக்கு இத குடுக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். வேற ஒண்ணும் இல்லம்மா." அப்படின்னு தாத்தா சொல்றாரு. "வாங்கிக்கோம்மா. இந்த மாதிரி பூ இதெல்லாம் குடுக்கும்போது வேண்டான்னு சொல்லக்கூடாது." அப்படின்னு ராதா சொல்றாங்க. "சரி குடுங்க என்கிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்ட உடனே அங்கேருந்து விஜய், அம்மு எல்லாருமே வராங்க. வந்த உடனே ம். "தாத்தா தான் காவேரி உனக்கு குடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஓ! அப்படியா? அதுக்கு தான் என்ன வர சொன்னீங்களா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. "ஆமா." அப்படின்னு விஜய் சொல்றாரு. "மிஸ், சூப்பரா இருக்கு மிஸ். இதெல்லாம் எதுக்கு குடுக்குறாங்க?" அப்படின்னு அம்மு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சும்மா தான்." அப்படின்னு சொல்றாங்க. "சரி டைம் ஆகுது. வீட்ல அக்கா எல்லாரும் வந்திருக்காங்க. நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து கிளம்புறாங்க. தாத்தா கேட்டதா சொல்றாரு.